அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீலங்கா ஒரு தீவு. ஸ்ரீலங்காவை சுற்றி கடல் தான் நிற்கும். இது உங்களை எல்லாருக்கும் தெரியும். இது நல்ல அழகான இடம். இப்போ பீச்சுக்கு போனால் ஒன்றும் தண்ணியை காண போகலை, தண்ணிக்குள்ளே இறங்கத்தான் நினைக்கும். அப்போ நீங்கள் தண்ணி போனால் மிச்சம் சேஃபாக ஆகிக்கிறோம். உங்களை எல்லாரும் தெரியும், கிட்டத்தில் நிறைய பேர் கடலில் பெய்த்து சிக்கி அநியாயமாக அவங்களோட உயிர்களை இழந்தாங்க. இது மிச்சம் அநியாயமான ஒரு உயிரிழப்புகள். ஏன்னா தெரியாமல் போகிறது தான் மிச்சம். இதில் ஆபத்து இல்லை நினச்சி கொண்டு போகிறதால இதெல்லாம் நடக்கு. அப்போ கடலை பார்த்துக்க கடல் நிலம் அந்த பீச் ஒரே லெவல் மாதிரி தான் நிற்கும். இப்போ தண்ணி உள்ளே பெய்த்து கொண்டு ஸ்டெப்பு காலை வச்சு கொண்டு போகல திடீரென்னு ட்ராப் ஆகும், முன்னாடி குளியல் வரும். அதுக்குள்ளே மாட்டினா அது இழுத்து கொண்டு அப்படியே காலை போனால் அவ்வளோ தான். நீங்கள் தெரிஞ்சாலும் கஷ்டம்தான், தெரியாட்டிலும் இன்னும் கஷ்டம். திரும்பி வர்றது மிச்சம் கஷ்டம். அடுத்தது ரிப் கரண்ட்னு சொல்லு. ரிப் கரண்ட்னா தண்ணிக்குள்ளே நின்று கொண்டு ஈக்க போகல, திடீரென்னு தண்ணிக்குள்ளே அப்படியே கடலுக்கு இழுத்து கொண்டு போகும். இது சுழி அல்ல, தண்ணிகிட்ட ஸ்பீடாக கூட கடலுக்கு இழுத்து கொண்டு போய்த்துடும். அப்போ இது எதிர்பார்க்காமல் நடക്കുക. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுது? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் கரையை நோக்கி நீந்த ட்ரை பண்ணவே படாது. அப்போ நீங்கள் கரைக்கு பேரலாக முன்னுக்கோ பின்னுக்கோ இந்த ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் தண்ணியிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் நீங்கள் கரைக்கு வர ட்ரை பண்ணணும். அடுத்தது நீங்கள் பீச்சுக்கு போனால் கட்டாயம் பாருங்கள், ரெட் ஃப்ளாக் ஒன்று போட்டிருந்தால் அந்த இடத்துல குளிக்கவே வேணும். அடுத்தது லைஃப் கார்டு இடத்துல குளிக்க ட்ரை பண்ணுவோம். இப்படி கண்டா குளிக்கத்தான் இன்றைக்கி ஆசையாக தான் இன்றைக்கி இதாக இருக்கும். அதனால் லைஃப் கார்டு இடத்துல குளிக்கிறது மிச்சம் நல்ல, எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும். பீச்சுக்கு போனாலும் சரி, அங்கே எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் சரி, கவனமாக எழுதுவாங்க. உயிர் ஆபத்துக்கள்லேருந்து உங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும். வசலாம். எனக்கு நீங்கள் தெரியும், உங்கள் நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு பெரிய நினச்சி கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ண வேணும். இதுதான் பெரிய ஆபத்தில் போய் உங்களை மாட்டி வைக்கும்.